श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदाम् अनन्यशरणः शरणं प्रपद्ये। नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तम् उद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां स्रजनिगलितं याफलात् कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः। அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளே சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வெங்கடவர்க்கென்னை விதி என்ன இம்மாற்றம் நான்கணவா வண்ணமே நல்கு. சதமக மணிநீலா சாருகல்ஹார ஹஸ்தாஸ்தனபர நமிதாங்கி சாந்திரவாத்சல்ய சிந்துஹு अलकविनिहिताभिर्स्रग्विरा कृष्णनाथा विलसतु हृदि गोदा विष्णुचित्तात्मजानः। हेमन्ते प्रथमे मासे नन्दव्रजकुमारिकाः कात्यायनी महामाये महायोगिन् यदीश्वरी नन्दगोपसुतं देवी என்ன துவாபர யுகத்தில் எப்படி ஆயர்பாடியில் இருந்த ஆய்ப்பெண்கள் கண்ணனை வரிக்க வேண்டும் என்பதற்காக நோன்பு நோத்தார்களோ, அதுபோல் இங்கு கலியுகத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் என்னும் அக்ரஹாரத்தையே ஆயர்பாடியாக கொண்டு, ஏன் இதை ஆயர்பாடியாக பாவிக்கணும்னா, துவாபர யுகத்தில் வடமதுரை மதுரான்னு சொல்லக்கூடிய வடமதுரை பக்கத்தில் இருந்தது கோகுலம். இங்கு தென்மதுரைன்னு சொல்லக்கூடிய நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய தென்மதுரை பக்கத்தில் இருக்கிறது ஸ்ரீவில்லிபுத்தூர் என்னும் ஒரு கோகுலம். அது துவாபர யுகம், இது கலியுகம். அங்கிருந்தவள் கோபஸ்திரீகள் வைஷ்ய ஜாதியை சார்ந்தவர்கள். இங்கிருப்பதோ அந்தண ஜாதியை சார்ந்த ஆண்டாள். அவர்களுக்கு பிடித்தது கண்ணன், இவளுக்கு பிடித்தது அவர்கள். ஆதலால் இவள் தான் தன்னை ஒரு ஆய்ப்பெண்ணாக பாவித்து ஆய்ப்பெண் பாவனையோடு 30 நாட்கள் பாவை நோன்பு நோத்தாள். நோக்கும்போது தன்னை ஒரு ஆய்ப்பெண்ணாக நினைத்து, கலியுகத்தை துவாபரமாக நினைத்து, ஸ்ரீவில்லிபுத்தூரை ஆயர்பாடியாக நினைத்து, வடபெருங்கோயிலுடையான வடபத்திரசாயியின் கோயிலைத்தான் நந்தகோபலின் வீடாக நினைத்து, வடபத்திரசாயியை கண்ணனாக நினைத்து, துவாரபாலகர்களை கோயில் காப்பானாக நினைத்து பாடியதுதான் 30 நாட்களுக்குரிய 30 பாசுரங்களான திருப்பாவை. அந்த திருப்பாவையில் முதல் 5 பாசுரங்கள் முன்னுரையாக அமைந்துள்ளன, இன்ட்ரொடக்ஷன். இப்போ ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இந்த மேத்ஸ்லெல்லாம் ஜியாமெட்ரியில் தியரம்னு ஆரம்பித்தாலே முதல்ல கிவன்னு சொல்லணும். கிவன்னு சொல்லிவிட்டு எதெல்லாம் அஸ்யூம் பண்ணிக்க போகிறேள், அப்புறம் எதை ப்ரூவ் பண்ண போகிறேள், ப்ரூஃபை காமிச்சுட்டு முடிக்கணும். அதனால் ஒரு கிரமம் இருப்பது போல் பாவை நோம்புக்கும் ஒரு கிரமம் இருக்குது. முதல்ல இன்ட்ரொடக்ஷன், எதுக்காக இந்த பாவை நோம்பு இருக்கும், எதனால் இருக்கோங்கிறத முதல் 1, 2, 3, 4, 5 பாசுரங்களால் சொல்லி, அதால் பரோபதேசம், பரோபதேசத்தை தவிர உலகத்துக்கு க்ஷேமம் உண்டாக வேண்டும் என்று, க்ஷேமம் உருவாக வேண்டும் என்று, மழை பெய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தாள். 3வது பாசுரம் 4வது பாசுரம், அதாவது 3வது 4வது பாசுரத்தில் பார்த்தேன்னா எப்படி மழை பெய்ய வேண்டும்னு சொல்றா. வாழ உலகினில் பெய்திடாய். உத்தராகண்டில் ஃப்ளட் அடிச்சுதே, அந்த மாதிரி வாழ முடியாத அளவுக்கு இருக்கப்படாது. கோசின்னு ஒரு பெரிய நதி உண்டு, அதுக்கே சாரோன்னு தான் பேர். அந்த நதிக்கே அது மக்களுக்கு துயரை தான் கொடுக்கும், அப்படி இருக்கக்கூடாது. பிரம்மபுத்திரான்னு சொன்னாலே வெள்ளத்தில் தான் நம்ம முடிக்கணும் வார்த்தையை, அப்படி இருக்கப்படாது. அதனால தண்ணியே இல்லாத நதிகளாகவும் இருக்கக்கூடாது. பாலாறுன்னு பேர், பயஸ்வினிங்கிறா பாகவதத்தில். தாமிரபர்ணி நதியற்ற கிருதமாலா பயஸ்வினி, பாலை போன்று ஓடக்கூடிய நதி பயஸ்வினி, பால் ஆறு. அந்த பாலாறுல அடியேன் இருந்த வரைக்கும் தண்ணி போய் நான் சேவிச்சதே கிடையாது. அப்படியும் இருக்கக்கூடாது, ஒரேடியாக தண்ணி இருக்கக்கூடாது, தண்ணி இல்லாமையும் இருக்கக்கூடாது. வாழ உலகினில் பெய்திடா என்று 5 பாசுரங்களால் சொல்லி, ஒரு பாவை நோன்பு இருக்க வேண்டும் என்றால் கூட்டிக் கொண்டு வர வேண்டும். இப்போ பாருங்க, தனியாக வந்திருக்கள்னு வச்சுக்கோங்க திருப்பாவைக்கு, அடின்னு உங்களையே தான் பார்த்துட்டு இருக்கணும். அங்கண் 2 கொண்டு எங்கள் மேல் நோக்குதியல்னு சிறுதே எம்மேல் விழியாவோ நீங்களும் சொல்லிட்டு இருக்கணும். நானும் உங்களையே தான். திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல். ஏன்னா கார்த்தால திங்கள் அஸ்தமிக்கும், இதே ஆதித்யன் உதிக்கும். அப்படின்னா என்ன, ஒருத்தருக்கு கண்ணு மூடும், ஒருத்தருக்கு கண்ணு திறக்கும். 6க்கு கண்ணு மூடுங்கிறது தான் கவலை இப்போ. அதனால அப்படி இருக்கக்கூடாது. ஒரு 4-5 பேரோட வந்திருந்தேன்னு வச்சுக்கோ, இப்படி நான் பார்க்கறதுக்குள்ள 2 பேர் அங்கு திங்களும்
இப்படி நான் ஆதித்யனும் இந்த பக்கம் பார்க்கும்போது திங்களும் அப்படி வந்துருதோனோ, மாத்தி மாத்தி இருக்கணும். அதனால ஆண்டாள் பார்த்தாள், தனியா பாவை நோன்பு இருந்தா ருச்சிகரமா இருக்காதேங்கிறதுக்காக 10 பெண் பிள்ளைகளை எழுப்பினாள். ஒவ்வொரு பெண்ணும் ஒரு ஒரு வெரைட்டி, எல்லாம் ஒரே மாதிரி இல்லை. ஒன்று வந்து எழுந்துக்கோன்னு சொன்னா பதிலே சொல்லாது, இன்னொன்று எழுந்துக்கோன்னு சொன்னா பதில் பேசும், இன்னொன்று எழுந்துட்டு பதில் பேசிவிட்டு வெளில வராது, இன்னொன்று திருட்டுத்தனமா வெளில தாப்பாடு போட்டுண்டு பூட்டை போட்டுண்டு உள்ள உட்காந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஒரு தினசா இருக்கக்கூடிய பெண்ணை புள்ளின் வாய் கீண்டானை, கீசு கீசென்றெங்கும் ஆனை சாத்தன், இப்படின்னு ஒரு 10 பாசுரங்களால் எல்லே இளங்கிளியே வரைக்கும் எழுப்பிவிட்டா. இப்ப பாவை நோம்பு இருந்தால் 10 பெண் பிள்ளைகளை எழுப்பினாள். எல்லாரையும் ஒரேடியா கூட்டிக் கொண்டு இப்ப மொத்தத்தை கிருஷ்ணர் வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. வெளியில பார்த்தா ஒரே ஹை லெவல் செக்யூரிட்டி, Z+, Y+, X+, எல்லா செக்யூரிட்டியும் அங்க இருக்கு. வெளில பார்த்தேன்னா தோரண வாயில் காப்பான், வீட்டு வாயில் காப்பான், அவனெல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணிவிட்டு சரி அடுத்தது வீட்டுக்கு போகலாமேன்னு பார்த்தா அது வீட்டுக்குள்ள ஒரே செக்யூரிட்டி. முதல்ல நந்தகோபன் படுத்துட்டு இருக்கார், அடுத்து யசோதை படுத்துட்டு இருக்கா, அடுத்து கிருஷ்ணர் படுத்துட்டு இருக்கார், அடுத்தது பலராமர் படுத்துட்டு இருக்கார். இவாளெல்லாம் எழுப்பிட்டோன்னு நினைச்சு பார்த்தாதான் தெரியாது, இல்ல சுவாமி இவாளை எழுப்பினோன்னு நினைச்சது பகல் கனவு. பகல் கனவல்ல, இது நிஜமாக வேண்டுமே. அதனால கண்ணனை எழுப்ப வேண்டும் என்றால் இவர்களை மட்டும் எழுப்பினா போராது, அவனுடைய யுவதியாய் அவனுக்கு சகியாய் இருக்கக்கூடிய நப்பின்னை பிராட்டியையும் எழுப்பணும் என்னும். கண்ணனை அடைய வேண்டும் என்றால் அவளை கொண்டு அடைய வேண்டும் என்று புருஷகார பிரபத்தியை உந்துமதகளிச்சன் 19வது பாசுரம் குத்து விளக்கெரிய 33 அமரருக்கு முன்சென்றுன்னு 18, 19, 20 நப்பின்னை பிராட்டியை முன்னிட்டு கொண்டு எழுப்பினாள். சரி, இப்ப கிருஷ்ணர் எழுப்ப போறாளான்னு பார்த்தா 21வது பாசுரம் நேற்றைய பாசுரத்துல ஏற்றக்கலங்கள் எதிர்வொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் அவனுடைய மகனே, அப்பேற்பட்ட நந்தகோபனின் பிள்ளைன்னு சொன்னான். ஏன்னா 20வது பாசுரம் வரைக்கும் நப்பின்னைய வச்சுண்டு கிருஷ்ணர் எழுப்பிடலான்னு நினைச்சா 21வது பாசுரத்துல தான் தெரிஞ்சது நப்பின்னையே இவ குரூப்ல சேர்ந்துட்டா. ஐ ஆல்சோ வாண்ட் டு ஜாயின் ஆஸ் அ மெம்பர் இன் யுவர் குரூப்ன்ட்டா. ஏன்னு கேட்டா நப்பின்னை சொன்னா நானும் கிருஷ்ணர் எழுப்பத்துக்கு தான் வந்திருக்கேன், நம்ம தான் சேர்ந்து எழுப்பிடலாமேன்னு எழுப்ப ஆரம்பிச்சா. நேற்றைய பாசுரத்துல கண்ணனை பிரார்த்தித்தாள், ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கண்ணனை பிரார்த்தித்தாள். 22வது பாசுரம் பெருமாள் எழுந்துக்கணும் இல்லையா, எழுந்துக்கணும்னாலே பாகவதம் சொல்றது பெருமாளுடைய திருக்கண்கள் முதல்ல திறக்கணுமா. அம்மா மலர்கண் வளர்கின்னானே என்னான் செய்கேனேன்னர் ஆழ்வார். திருக்குடந்தையில 6ஆவமுதன் அழகான திருக்கண்களை உடையவன். பெருமாளோட கண்ணழக சேவிச்சாலே போருமா. அந்த கண்ணை பத்தி ஒருத்தொருத்தர் ஒரு விதமா சொல்லியிருக்கா. சீதா பிராட்டி ஹனுமார் கிட்ட கேட்கிறா, ஹனுமார் நீர் என்னமோ ராமர் கிட்டேன்னு வந்ததா சொல்வீர், எனக்கு கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. போன வாட்டி ராவணன் கிட்ட வந்து ஐடென்டிட்டி செக் பண்ணிக்கலவோ, அதனால தானே பயந்து இந்த மாதிரி லங்கைக்கு வர வேண்டிய நிலை ஆயிடுத்து. அதனால இப்ப சொல்றா, யூ கிவ் மீ யுவர் ஆதார், நீ உன்னுடைய ஆதாரத்துவத்தை காமி, எங்கிருந்து வந்தாய் அப்படின்னு சொன்னோன்னு அவர் சொல்றார், நான் ராமனுடைய தூதுவனாக வந்துள்ளேன், ஐ எம் அ டிப்ளோமேட் அப்படிங்கிறார். அதனால தானே டிப்ளோமேட்டை எதுவும் பண்ணப்படாது அப்படின்னு தானே ராவணன் கிட்ட விபீஷணன் போராடுறார். நம்மளும் ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி போராடணுமோனோ இங்க டிப்ளமேட் எதுவும் பண்ணிடாதீங்கன்னு, அதே மாதிரி தான் அவரும் போராடுறார். அதுபோல் சொன்னார். சரி, டிப்ளமேட்டா வந்திருக்கார் ஹனுமார், அவருக்கு பேச்சும் அந்த மாதிரி தான் பேசுவார், டிப்ளமேட்டிக் ஸ்கில்ஸ் அந்த அளவுக்கு எப்படி பேசணுமோ அப்படி பேசுவார். கேட்டா சீதை, நீ ராமர் கிட்டேன்னு வந்ததா சொல்ற, எப்படி நான் நிரூபணம் பண்ணேன்? அப்போ ஹனுமார் சொல்றார், நீங்க ஏதாவது கேள்வி கேளுங்கம்மா, நான் அதுக்கு பதில் சொல்றேன். அந்த காலத்தையும் இந்த கேள்வி கேட்டு பதில் சொல்லி அதற்கு பரிசாக சூடாமணி, இப்பெல்லாம் 1 கோடி அவ்வளவுதான். ஆதலால் கேள்வி கேட்கிறார். கேள்வி கேட்டவுடனே சீதை கேட்கிறா, பெருமாளுடைய கண்கள் எப்படி இருக்கு, ராமனுடைய கண் எப்படி இருக்கு அப்படின்னு அவர் கேள்வி கேட்கிறா. அதுக்கு அவர் பதில் சொல்றார், அவனுடைய கண்ணை தாமரை மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, அல்லிப்பூ என்னோட வந்து சண்டை போடுறது. ஏன் சுவாமி ஹனுமாரே, ஏன் என்னோட ஒப்புமையா சொல்லலேன்னு. ஒருவேளை அவன் கழுத்தை பாஞ்சஜன்யத்துக்கு சமம்னு சொல்லிட்டா தேவதத்தம்ங்கிற சங்கு வந்து சண்டை போடுறது ஏன் எனக்கு ஒப்புமையா சொல்லலேன்னு. அதுகள் போட்டி போடுறதான். ஐயோ பெருமாளுக்கு உவமையா நான் இருக்கேனேன் அகமஹமிகாம் தன்வதே சம்பதோகாகான்னு நிர்தேசிக்கன். நான் முன்னாடி என்ன சொல்லுன்னு வருது. அப்பேற்பட்ட கண்கள்னு சொல்றா சீதை. கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின்ங்கிறா. இதே ஒருவேளை ராவணன் ஹனுமார் உருவில் வந்து இருந்தான்னு வச்சுங்கோ, ராமனுடைய கண் தாமரை போல இருக்குன்னு சொல்லி முடிச்சுட்டு இருப்பான், அப்படின்னா தப்பான ஆன்சர். இது போல பகவானால இருக்கவே முடியாது, இது மாதிரி தோராயிரமா தான் இருக்க முடியும். ஏன்னா அவருடைய அழகு இதையும் விஞ்சி இருக்கும். ஆழ்வார் சோழசிம்ஹபுரம்னு பேர். இங்கேருந்து பக்கத்துல சோழசிம்ஹபுரத்தை தான் ஷோலிங்கர் அப்படின்னு சொல்றோம். அந்த அரக்கோணத்து பக்கத்துல இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் 108 திவ்ய தேசங்கள்ல தொண்டை நாட்டு திவ்ய தேசங்களான 22ல 1. முத்துசுவாமி தீட்சிதர் பாடியிருக்கார்.
அந்த மலைக்கு கட்டிகாச்சலம் அப்படின்னு பேர். கட்டிகான்னு சொன்னா நாழிகை, நாழிகைனா ஒரு பர்டிகுலர் 24 மினிட்ஸ்ன்னு சொல்றா. அவ்வளவு நாழி இருந்தா மோட்சம் கிடைச்சிருமா? இப்படி சொல்லிண்டே சுவாமி ஒன்றும் ஒரு விதம் சொல்லா சுவாமி. திருப்பதிக்கு போனா மோட்சம் கிடைக்குங்கிறா, ஸ்ரீரங்கத்துல இருந்தா மோட்சம் கிடைக்குங்கிறா, இந்த மலை ஏறினா மோட்சம் கிடைக்கணுங்கிறா. கிடைச்சிருந்தா நாங்க வந்திருப்போமா? யோசிச்சு பாருங்களேன். எல்லாருக்கும் ஏதாவது மோட்சம் கிடைச்சிருத்துன்னு வச்சுக்கோங்க, இங்கே யாரும் வந்திருக்க மாட்டேன். எங்கேயோ நித்திய சூரிகளா உட்காந்து நான் அங்கேருந்து கேட்டிருப்பேன். ஏன் மோட்சம் கிடைக்குதுன்னு சொல்றான்னா, மோட்சத்தை விருப்பத்துக்குரிய க்ஷேத்திரம் அது. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இப்போ ஒரு லெக்சர் வைக்கிறான்னு வச்சுக்கோங்க, ஸ்கூல் காலேஜ்லாம் மோட்டிவேஷன் லெக்சர்னு வைப்பா. வைக்கிறதுக்கு முன்னாடி சொல்லுறது பாருங்க, நீங்கள் லெக்சர் கேட்டேன்னு வச்சுக்கோங்க, ஐ எம் அஷ்யூரிங் யூ ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அப்படின்பா. பிள்ளை உட்காந்து கேட்டு விடுறது, அரியர்ஸ் வச்சு விடுறது. அது சொல்றது, நீ ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டுன்னு நிலைமை ரொம்ப மோசமாகி அரியர்ஸே வச்சுவிட்டேன், நீ எப்படிப்பா இப்படி சொல்கிறேன்னா, லெக்சர் கேட்டால் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் கிடைக்காது. லெக்சர் கேட்கறதுனால ஒரு மோட்டிவேஷன் வருது பாருங்க, அதனால நீங்கள் படித்து 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 ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கலாம். அதுபோல் ஒரு மலைக்கு பெருமை இருக்குன்னு சொன்னால், மலைக்கு போனதுனால மோட்சம் இல்லை. இப்போ மலைக்கு போயிட்டேன்னா என்ன ஆகும்? பெருமாளை சேவிப்பேள், பெருமாளை வந்து சேவிக்கக்கூடிய பாகவதாளை பார்ப்பேள். பாகவதாளை பார்த்த உடனே ஐயோ இவ்வளவு நல்லவா இருக்காளான்னு உங்கள் எண்ணம் கொஞ்சம் குறையும், இன்னும் கொஞ்சம் கிரவுண்டடாக இருப்பேள். அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாயின்னு அபிமான பங்கமாகும். அப்படி அபிமான பங்கமானாலே பாகவதர்களிடத்தில் பிராவண்யம் உண்டாகும். பாகவதர்களிடத்தில் பிராவண்யம் உண்டானால் பகவானிடத்தில் பிராவண்யம் உருவாகும். 2 பேரிடத்திலும் பிராவண்யம் உருவானால் சரணாகதியில் ஈடுபாடு வரும். சரணாகதியில் ஈடுபாடு வந்தால் சரணாகதி செய்வோம். சரணாகதி செய்த பிறகு சரணாகதி பதி நடப்போம்னா மோட்சம் கிடைக்கும். இப்போ A to B, B to C, C to D, E to Fன்னு வச்சுங்க. இப்போ ஏனால எஃப் கிடைக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? நடுவில் பிசிடிலாம் தாண்டி தான் போனோம். ஆனால் அந்த எஃப் கிடைக்கிறதுக்கு இந்த பிசிடிலாம் உதவியாக இருக்கு பாருங்க. அதனால் தான் நம்ம சொல்கிறோம். அதனால இப்போ சோழ சிம்மபுரத்துக்கு போகிறோம். பெருமாள் யோக நிருசிம்மன்னு பேர். ஆச்சரியமாக சேவை சாதிப்பார். ஒரு க்ஷேத்திரத்தில் நிருசிம்மன் ஒரு மாதிரி. இங்கே யோக நிருசிம்மமூர்த்தியாக சேவை சாதிப்பார். உற்சவருக்கு அக்காரக்கனி அப்படின்னு பேர். என்ன சுவாமி அக்காரக்கனினா என்னன்னா, ஆழ்வார் சாதிக்கிறார், மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கை என்னுள் புக்கானை புகழ்ஷேர் பொலிகின்ற பொன்மலையை தக்கானை தடிகை குன்றின் மிசையிருந்த அக்காரக்கனியை அடைந்து உயிந்து போனேனே அப்படின்னார். அன்னைக்கு நான் சொன்னேனே, நாகத்துக்கு மாணிக்கம்லாம் கிடையாது. நம்ம உட்காந்துன்னு வந்து இல்லை சுவாமி நான் ஒரு சலச்சித்திரத்தில் பார்த்தேன், நாகம் வந்து மாணிக்கம் போட்டுதுன்னா நம்ம கவர்மெண்ட்டில் ஒரு நாகத்தை விட்டே வைக்க மாட்டா. எல்லாத்தையும் மாணிக்கங்கள்லாம் எடுத்து வச்சுருவான். நாகம் மாணிக்கெல்லாம் போடாது, விஷத்தை தான் கக்கும். ஆதலால் இதெல்லாம் கவிஞர்களின் லிட்ரரி வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஏற்றங்கள். இப்போ ஒரு கவிஞர் எழுதினான்னு வச்சுங்கோ, நாகமாணிக்கத்தை போல் இருப்பவளே அப்படின்னா என்னன்னா, அவளுடைய அழகு அவ்வளோங்கிறத காண்பிக்கிறதுக்கு தான் நாகமாணிக்கமே ஒழிய நாகமாணிக்கம் உலகத்தில் இருக்குன்னு சொல்றதுக்கு அவர் கவிதை எழுதலை. அதுபோல் சக்கரப்பழம்ங்கிறார் பெருமாளை. சக்கரப்பழம்னா என்னன்னு கேட்டால், ஆழ்வார் நம்பிள்ளை ஈடுல சாதிக்கிறார். நன்னா மண்ணை உழுதுணுமா, உழுதுட்டு கொஞ்சம் சர்க்கரையை விதையா போடணுமா. சக்கரை விதை என்ன சுவாமி, சக்கரை விதையா அது போட்டால் கரைஞ்சிருமோனோ? அதெல்லாம் கரையப்படாது. இப்போ நீங்கள் செடி வளர்க்கணும்னா அது கரையப்படாது. நீங்கள் சர்க்கரையை போட்டுடணும். ஸ்வீட் வாட்டர் நன்னா இந்த இந்த ஏதோ ஒரு ட்ரைப் வாட்டர் பாட்டி கொடுத்தா, எங்கள் அம்மா கொடுத்தா, ஏதோ அட்வர்டைஸ்மெண்ட் வருமே, அந்த மாதிரி ஒரு சக்கரை தண்ணியை அதுக்குள்ளே பாய்ச்சி பண்ணணும். பாய்ச்ச உடனே ஒரு சக்கரை துளிர் வரும். ஏதோ ப்ளூமியூல் ரேடிக்கல்லாம் ஏதோ படிப்போமே நம்ம பிளான்ட்ஸில், அந்த மாதிரி கீழே ஒன்று போகும், மேலே ஒன்று வரும். அப்படி மேலே வரும், கிளை ஒன்று வரும், கிளையிலேருந்து இலைகள் வரும், இலையை தாண்டி ஒரு சின்ன முக்கு வரும். இதெல்லாம் என்ன முக்கு? சக்கரை கிளை, சக்கரை இலை. சக்கரையிலேயே ஒரு இலை பண்ணி பாருங்க. இந்த நம்ம நிச்சயதார்த்தங்களுக்கெல்லாம் அது ஒரு வழக்கம் உண்டு. ஒரு பெரிய தட்டில் வந்து சர்க்கரையை போட்டுவிட்டு அந்த பெண் பிள்ளைகள் பேரை எழுதி வைக்கிறதுன்னு ஒரு வழக்கம். அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். கர்நாடகத்தில் சங்கராந்தின்னு சொல்லுவா. இப்போ நம்ம இங்கே பொங்கல் சொல்கிறோம் இல்லையா, சங்கராந்தி ஹப்பான்னு சொல்லுவா. ஹப்பாவில் வந்து சர்க்கரையிலேயே பண்ணப்பட்ட ஒரு ஒரு திடீகரமான வஸ்துவை கொடுப்பா. கோபுரம்னு பேர் இதுக்கு. அப்படி கொடுப்பா. சர்க்கரையாலேயே செய்யப்பட்டுள்ளது. பொதுவாக ஸ்வீட் இப்போ ஜாங்கிரி ஜிலேபின்னு எடுத்துட்டேன்னா அதில் சர்க்கரை இருக்கும். இது சர்க்கரையே, அதில் சர்க்கரை இல்லை, அதுவே சர்க்கரை. அதனால அந்த சர்க்கரை இலை, சர்க்கரை முக்கு, சர்க்கரை பூ, சர்க்கரை பழம். இப்போ அந்த சர்க்கரை பழம் வருது பாருங்க, நீங்கள் இமேஜின் பண்ணணும். அப்படியே பளபளன்னு வைரம் மாதிரி மின்றது சர்க்கரை பழம். என்ன ஸ்வீட்டாக இருக்கும். அது பார்த்தா சுகர் எகிற அளவுக்கு இருக்குது அந்த சர்க்கரை பழம். அந்த சர்க்கரை பழத்துக்கு அக்காரக்கனி அப்படின்னு பேர். அதுதான் பெருமாளாம். இப்போ ஆழ்வாரோ ஒருத்தர் கேட்டார், ஏன் சுவாமி சக்கரை பழம் நான் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்க, அப்படின்னா பெருமாளும் சக்கரை பழமும் ஒன்னாயிடுமே இல்லையா? அப்புறம் நாளைக்கு எல்லாரும் சொல்லுவார் சக்கரை பழமும் நிருசிம்மனும் ஒன்றும் அப்படின்னு சொல்லிடுவா. அப்படி சொல்லலையும் ஆழ்வார். அந்த சக்கரை பழம்னு ஒன்று வருது இல்லையா,
அந்த சக்கரப்பழத்தை சாப்பிட்டா வர இனிப்பை விட ஜாஸ்தியான யோக நிருசிம்மன். அப்போ கூட பெருமாளை விஞ்சி வச்சுட்டார். அப்பேற்பட்ட சக்கரப்பழமான பகவானே. அதனால ஒரு உவமைன்னு இருக்கு இல்லையா, பெருமாளுடைய கண்களை இதுக்குன்னு சொல்றது அதுக்குன்னு சொல்றதுன்னு. பெருமாளே சக்கரப்பழம். அப்பேற்பட்ட சக்கரப்பழம் போன்ற பகவானின் திருக்கண்கள் எப்படி திறக்க வேண்டும் என்பதற்காக 22வது பாசுரம் பாடுகின்றாள் ஆண்டாள். அங்கண்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கிணி வாய் செய்த தாமரை பூப்போலே செங்கண் சிறுச்சிறுதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்து என்று 22வது பாசுரம். இப்போ தத்துவங்கள்னு சொல்றோம். நேத்தே சொன்னேன், இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்துல காலக்ஷேப முறைன்னு ஒன்று உண்டு. இப்போ மேடை ஏறணும்னு வச்சுங்க, வாஸ்தவமா ஒருத்தர் 4 பேருக்கு நம்ம கத்துன்றதை சொல்லணும்னா கேசட்டை வாங்கி புஸ்தகத்தை படித்து தொலைக்காட்சி பெட்டியை பார்த்துட்டு உபன்யாசம் பண்ணக்கூடாது. வாஸ்தவமாக பரம்பரையாக ஒரு ஆச்சாரியன்கிட்ட காலக்ஷேபம் பண்ணாதான். காலக்ஷேபம் பண்ணும்போது தெரியாத மறைநிலங்கள், எவ்வளவோ தெரியாத விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறோம். அதை தெரிஞ்சுட்டோன்னா இது சொல்கிறது சுலபம். கேசட்டை பார்த்துட்டு இப்போ நிறைய நமக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் இருக்கேங்கிற பேரில் நாம் உபன்யாசம் கொடுக்க ஆரம்பித்தோன்னா பங்கம், அபிமான பங்கமா, ஏதாவது தப்பா அர்த்தங்கள் சொல்லி வச்சிருவோம். அதனால தான் இப்போ ஆண்டாள் சரித்திரம் சொல்லும்போது ஆண்டாள் கடைசி நிமிஷத்தில் பெருமாளோடு ஐக்கியமாயிட்டா சொல்லவே கூடாது. ஐக்கியம்லாம் ஆகவே முடியாது. இவள் என்ன பாடினா, உன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாதுன்னா. என்ன சொன்னா, நீ வேறு நான் வேறு, ஆனா உனக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய உறவை நம்மால் பிரிக்க முடியாது. ஆழ்வார் என்ன சொன்னார், பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்டதிந்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவு இன்றி 1000 பல்லாண்டு. எனக்கும் உனக்கும் இருக்கக்கூடிய அந்த பிரிவினை எப்பவுமே இருக்காது, உறவு மாறவே மாறாதுன்னுட்டார். அடியோமோடும்னு சொன்னார். வாஸ்தவமா பார்த்தா என்னோடும் உன்னோடும்னு சொல்லியிருக்கணும். அது எதுக்கு அடியோமோடும்னா, அடியேங்கிற தமிழ் வார்த்தை ஆச்சரியமான வார்த்தை. நான் உனக்கு கட்டுப்பட்டவன் என்பதை காண்பிக்கக்கூடிய வார்த்தை. ஒரு வாட்டி கூரத்தாழ்வான் ராமானுஜருக்கு சிஷ்யர். ராமானுஜர் சொல்ல சொல்ல அவர் ஸ்ரீபாஷ்யம் எழுதிண்டே இருக்கார். ஜீவாத்மா ஒரு சென்ஷியன்ட் சோலுடைய இன்ட்ரின்சிக் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் என்ன, உள்ள இருக்கக்கூடிய தன்மை என்ன, சுவாபாவிகமா அதுக்கு இருக்கக்கூடிய தன்மை என்ன. ஆத்மா ஞானத்துவமா, இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் டாபிக், ஞாத்ருத்வமா ஞானமே வடிவெடுத்த ஞானத்தோடு கூடியதா, ரெண்டு இருக்கு. ஞானமே வடிவெடுத்த ஞானத்தோடு கூடியதா. ஞானமே வடிவெடுத்ததுன்னு சொன்னா தர்மி ஞானம், ஞானத்தோடு கூடியதுன்னு சொன்னா தர்மபூத ஞானம். இது என்னங்கிறதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட். இப்போதைக்கு ஞாத்ருத்வமா, ஒரு ஜீவாத்மாவுக்கு சுவாபாவிகமா இருக்கக்கூடிய குணம் ஞாத்ருத்வமா அல்லது சேஷத்துவமா. சேஷத்துவம்னா பெருமாளுக்கு எப்பவுமே கட்டுப்பட்டு இருத்தல், பகவானுக்கு தாசபூதனாய் இருத்தல். அதனால ஒரு ஆத்மா, இஸ் இட் நாலேஜ் பர்சானிஃபைடு which is its primary characteristic, or to be subservient to the supreme personality of Godhead? Which of these is the most important characteristic? எது இதுல இல்லைன்னு சொல்லல, எது ரொம்ப முக்கியம்னு கேட்டார். ராமானுஜர் கொஞ்சம் யோசிச்சார். கூரத்தாழ்வான் இல்ல சுவாமி, இதோ அவ 2 பேருக்கும் சர்ச்சை, ஆச்சாரியனுக்கும் சிஷ்யனுக்கும். ஆச்சாரியன் சொன்னார், நீ போய் திருக்கோஷ்டியூர் நம்பி என்னுடைய ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு வா, அவர்கிட்ட கேட்டுட்டு வான்னார். அந்த காலத்தை சட்டுன்னு போய், சுவாமி ஏதோ இப்ப சொன்ன கேள்வி வந்துடுத்தோ, அப்படி கேட்கவே மாட்டா. போவா, கைங்கரியம் பண்ணுவா, பண்ணிகிட்டே இருப்பா. ஒரு நாள் ஆச்சாரியன், நீ என்ன 10 பாத்திரம் தேய்ச்சுட்டப்பா, வாங்க நான் உனக்கு ஒரு வரம் கொடுக்க போறேன், உனக்கு என்ன வேணுமோ கேளும்பார். அப்பதான் கேள்வி கேட்கணும். சட்டுன்னு போய் இப்பெல்லாம் லீடிங் கொஸ்டின்ஸ் தான். ஏன் சுவாமி, ராமர் சீதை அக்னி பரீட்சை பண்ணது சரியா தப்பா? நானா பண்ணேன் போட்டு என்ன போட்டு அது சரியா தப்பா? அதுல வேற லீடிங் கொஸ்டின் வேற, எஸ்ஸா நோவா தான் இதுக்கு பதில் சொல்ல முடியும். இப்படியா கேள்வி கேட்பா? ஏன் அக்னி பரீட்சை பண்ணார்னு கேட்டா ஒரு வாஸ்தவம் உண்டு. இவர் காரணம் சொல்ல அதுல கேள்வி கேட்கலாம். இவரா கன்க்ளூட் பண்ணிட்டார், ப்ரீ கன்சீவ் நோஷன் வந்துடுத்து, ராமர் பண்ணது தப்புதான்னு. அப்புறம் இப்ப நான் என்ன பதில் சொன்னாலும் அவருக்கு தலைக்குள்ள போகவே போகாது. அதுபோல் கூரத்தாழ்வான் செய்யவில்லை. திருக்கோஷ்டியூர் நம்பி வீட்டுக்கு போயிட்டார். போய் திருக்கோஷ்டியூர் நம்பியரை பார்த்தார். ஆச்சாரியன் என்ன அனுப்பிச்சார், நான் உங்களுக்கு கைங்கரியம் பண்ண வந்திருக்கேன்னார்.
புரிஞ்சுடுத்து திருக்கோஷ்டியூர் நம்பிக்கை. நம் சிஷ்யன் ராமானுஜன் எப்பேற்பட்ட சந்தேகம் வந்திருந்தால் இவர் அமைச்சிருப்பார்னு ஒன்றும் பதிலே கேட்கல, சொல்லவே இல்லை. திருக்கோஷ்டியூர் நம்பி நேற்று தான் ரொம்ப 10 பாத்திரம் போட்டுவிட்டேன், போய் தேய்ச்சிட்டு வான்னார். திருக்கோஷ்டியூர் நம்பி கூரத்தாழ்வானை பார்த்து சொன்னார். கூரத்தாழ்வான் போய் தேய்ச்சிட்டு இருக்காரு. எப்பேற்பட்ட கூரத்தாழ்வான்! ஸ்ரீவத்ஸ சின்ன மிஸ்ரேபியா நம உக்தி மதீமஹே எதுக்தயஸ்திரை கண்டே யாந்தி மங்கள சூத்திரதாம் என்று வேதம் என்னும் தாய் அபார்த்தங்களால் தான் இருபெற அவளுக்கு 3 முடிச்சு போட்டவர் சதார்த்தங்களால் கூரத்தாழ்வான். மொழியை கடக்கும் பெரும் புகழான் வஞ்சமுக்குறும்பாம் குழியை கடக்கும் கூரத்தாழ்வான் சரண் கூடிய பின். மிடில் ஈஸ்டில் உட்காந்து உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கேன் சாயங்காலம் 6 மணிக்கு. மொழியை கடக்கும் பெரும்புகழான் வஞ்சமுக்குறும்பாம் குழியை கடக்கும் நம் கூரத்தாழ்வான் சரண் கூடியபின் அல்லா வழியை கடத்தல். அவ சொன்னா, சுவாமி இங்க நாட்டுக்கு வந்து மாறிவிட்டாளான்னு கேட்டா. ஆனா இந்த அல்லா வழியை கடத்தல்னா அந்த வழியை கடத்தல்னு அர்த்தம். ஆதலால் இவ்விடத்துல அப்பேற்பட்ட கூரத்தாழ்வான் கூரத்தாழ்வான் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். 10 பாத்திரம் தேய்க்கிறார், அதே மாதிரி துணி துவைக்கிறார், வீட்டை பெருக்கிறார், தொடக்கிறார். திருக்கோஷ்டியூர் நம்பி பத்னிக்கு ஒரே சந்தோஷம். அப்பாடி சுவாமி இவரை பர்மனெண்டா வச்சுடலாமா, ப்ரொபேஷன்ல இருக்கார், பர்மனன்ட் பண்ணி கொடுத்துடலாமான்னு. ஆச்சு 6 மாசம். கூரத்தாழ்வான்னு கழுகை ராமானுஜரை விட்டு பிரிஞ்சு வந்திருக்காரே. ராமனை விட்டு பிரிந்த லக்ஷ்மணன் போல் ராமானுஜரை விட்டு பிரிந்த கூரத்தாழ்வான் தவித்தார். இனிமே தாழ முடியவில்லை. ஆச்சாரியன் கிட்ட வந்த விஷயமும் சொல்லல. சட்டுன்னு, சுவாமி உங்ககிட்ட இது கேட்க வந்தேன், 10 பாத்திரம் தேக்க வச்சுட்டேலே, சொல்லவே இல்லை. கிளம்பினார். கிளம்புற அப்படின்னார். திருக்கோஷ்டியூர் நம்பி சரி எம்பெருமானாருக்கு கைங்கரியம் பண்ண தானே போறீர், போ அப்படின்னார். கிளம்புற சமயத்துல கூட்டார் கூரத்தாழ்வான. ஒரு விஷயம் அப்படின்னார். அடியேனுள்ளான் பாசுரம் வரந்ததோன்னு கேட்டார். ஆஹா, அடியேன் தாசனானேன்னு கிளம்பி விட்டார். இவர் என்ன கேள்வி கேட்கணும்னு நினைச்சாரோ அவர் தெரிஞ்சுட்டு பதில் சொல்லிட்டார். அவருக்கு புரிஞ்சு கொடுத்து, இவருக்கு புரிஞ்சு கொடுத்து, நமக்கு புரியல. என்னன்னா அடியேன் உள்ளான்னா என்னன்னா, ஆழ்வார் பெருமாளை நீ எனக்குள்ள இருக்கேன்னு சொல்ற. எப்படி நீங்க சொல்வேள்? பெருமாளே நீ எனக்குள்ள இருக்க, யூ ஆர் இன்சைட் மீ. இங்கிலீஷ் ரொம்ப சுலபமான மொழி. பெரியவா சின்னவா எல்லாருக்கும் யூ தான். அதுல வந்து இந்த வித்தியாசம் ஆப்பு தும்மு தூ தே இதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாம் யூ. ஆச்சரியமான ஒரு மொழி. எல்லார் சமூகம் சர்வபூதேஷுவனோ. பெருமாள் எல்லாரையும் ஒன்னா தானே படைச்சார். இல்ல என்ன சுவாமி ஒருத்தரை வந்து தும்முன்னு சொல்றது, இன்னொருத்தர் ஆப்புன்னு சொல்றது. அதனால ஆப்புன்னு சொல்லிட்டு அதுல வேற இப்ப பிரச்சனை. அதனால ஏன்னா இப்ப ஆப்புன்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு தாமரை கண்ணுன்னு வேற சொல்றேன். தாமரையும் சொல்லப்படாது, ஆப்புன்னு சொல்லப்படாது, பயமா இருக்கு. ஆதலால் இப்போ ஒரே யூ தான் போட வேண்டியதா இருக்கு. இங்கு ஆழ்வார் என்ன சொன்னார்? நீ எனக்குள்ள இருக்கேன்னு சொல்லல, அடியேன் உள்ளான் உடல் உள்ளான். அடியேன்னு எனக்குள்ளன்னு சொல்றதுக்கு பதிலா அடியேன்னு சொன்னார். அடியேன்னா என்றென்றும் பெருமாளுக்கு தாசப்பட்டவனான என்னுள் பகவான் இருக்கிறார். காரணம் என்ன? ராமானுஜர்கிட்ட இவர் கேட்ட கேள்வி என்ன? ஆத்மாவுக்கு ஞானமே முக்கியமான குணமா, இல்லாட்டா பகவானுக்கு ஆட்பட்டு இருத்தல் முக்கியமான குணமா? தெரிஞ்சுடுத்து. எப்போ ஆழ்வார் அடியேன் உள்ளான்னு சொன்னாரோ சேஷத்துவம் தான் பிரதானம் என்று சென்றார். அப்பேற்பட்ட கூரத்தாழ்வான் இங்கு அங்கண்மா ஞாலத்து அரசர். அங்கண்மா ஞாலத்தரசர்னா உலகமெல்லாம் எனக்குள். நான் சொன்னா அன்னைக்கு ஒரு நாள் பாசுரம் சொன்னேன், திருமங்க நம்மாழ்வாருடைய பாசுரம். ஒரு நாயகமாய் உலகோடு உயிராண்டவர் கருநாயகமாய் காலம் வஞ்சித்து திருநாரணந்தாள் காலம் பெற செல்வி தூய்மினோ. ஒரு நாயகமாய், அதாவது நீங்க ஒரு நாயகமாய்னா அரசர்கள்னு என்னமோ கிரீடம் அப்படிலாம் வைக்காதீங்க. சாதாரண கம்பெனியிலேருந்து ஆரம்பிச்சு, வீட்டு நிர்வாகத்திலேருந்து ஆரம்பிச்சு, கம்பெனி நிர்வாகத்திலிருந்து பெரிய பெரிய தொழில் நிறுவனம் வரைக்கும் பார்த்தேன்னா வருவா. நான் தான் எல்லாம். ஒரு நாயகமாய் உலகோடு உயிராண்டவர் நான் தான் சுவாமி. மொனாப்பலி நான் தான். அவ பண்ணக்கூடிய ஆட்டம் தாழ முடியாது. ஆனா அவளுக்கு தெரியல, ஒரே நாள் அவளுடையது எல்லாம் குறைஞ்சு போய் கிட்டத்தட்ட பேங்க்ரப்சி வரைக்கும் வந்து அடுத்த நாள் ராத்திரி பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துருவாளாம். ஒரு நாயகமாய் உலகோடு உயிராண்டவர் ஒரே நிமிஷம் 1 செகண்ட் எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கா. ஒன்று கூட எஃப்டி கிஃப்டியில் எல்லாம் ஸ்டாக்ல இருக்கு. டக்குன்னு ஏதோ ஒரு குளோபல் இதில் ஆகி டக்குன்னு குறைஞ்சு போடுறது, எல்லாத்தையும் விட்டுற வேண்டியது தான். ஒரு நாயகமாய் உலகோடு உயிராண்டவர். அடுத்த நாள் பிச்சை எடுக்கிற நிலைமை. ஆழ்வார் சொல்ல ரா பிச்சைக்காரான்னு உண்டு. அந்த காலத்தில் ஏதாவது மிச்சம் இருந்ததுன்னா வந்து பிச்சை எடுப்பா. இப்போ அப்படிலாம் யாரும் இல்லை, நம்மளே சாட்டுக்க வேண்டியது தான். அதனால வந்து காத்துன்னு இருக்கார், யாராவது பிச்சை போடுவாளா நமக்குன்னு. ஆரோ போட்டா. ஆனா இவர் ராஜாவாச்சே, முன்னாள் எப்படி ஒரு நாயகமாய் இருந்திருக்கார், பிரஸ்டீஜ் இருக்கே இன்னும். அதனால என்ன பண்ணிடுறாராம், இவர் உடம்பெல்லாம் எரியிற போனத்துலேருந்து சாம்பல் எடுத்து பூசிக்கிறாராம்.
அதாவது இவரை பார்த்தா அடையாளமே தெரிய முடியாத அளவுக்கு பூசின்னு விடுறார். போய் ஒரு கபாலத்தை எடுத்து பிச்சை எடுக்கிறார். கபாலத்துல பிச்சை எடுக்கும்போது போறார், அவ பிச்சை போட போறா, இவர் பிச்சை வாங்க போறார். அந்த சமயத்துல ஒரு நாய் கர்ப்பமா இருக்கு, கருநாய். கருநாய்னா தன் கர்ப்பத்தில் கருவை சுமந்து கொண்டிருக்கும் நாய். அதை மெரிச்சு போடுறார். அது என்ன பண்ணும்? கடிக்கும். அதனால பார்த்தேன்னா இவர் தள்ளெழுத்து எப்படி இருக்கு பாருங்க. முன்னாள் ஒரு நாயகமாயின்னு இருந்தார், ஒரே நாள்ல பிச்சை எடுக்கிற நிலைமை, சாம்பலை பூசிக்கிற நிலைமை, கபாலத்தை எடுத்து பிச்சை எடுக்கிற நிலைமை, நாய்க்கடி படுற நிலைமை. இவ்வளவு வந்துடுத்தே. இதே நீ நன்னா இருந்த நாள்ல அந்த அகங்காரம் இல்லாமல் திருநாராயணன் எங்க மேலக்கோட்டை திருநாராயணனை ஒரு வாட்டி நினைச்சிந்தியானோ உனக்கு இந்த இழப்பு தெரிஞ்சிருக்குமான்னு ஆழ்வார் கேட்கிறார். அது மாதிரி அங்கன்மா ஞாலத்து அரசர், அப்பேற்பட்ட அரசர்கள் அபிமான பங்கமாய், அவர்களுடைய அந்த அபிமானம் தொலைவது போல் பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல். ஏன் அகங்காரத்தை பத்தி இப்படி சொல்றாருன்னு கேட்டா, நம்மளுடைய தத்துவங்கள் 3ன்னு ஆரம்பிச்சேன். விசிஷ்டாத்வைதத்துல தத்துவங்கள் 3: அச்சித்து, சித்து, ஈஸ்வரன். இதேதான் நான் சொல்லிட்டு இருப்பேன். விசிஷ்டாத்வைதத்துல இந்த 3 தத்துவங்கள், 3 குச்சிகள், 3 குச்சியின் சேர்த்திக்கு தான் திருதண்டின்னு பேரு சன்னியாசிகளுக்கு. 3 தண்டம் வச்சுருப்பா. ஏன்னா ஒண்ணு அச்சித்து, ஒண்ணு சித்து, ஒண்ணு ஈஸ்வரன், 3ஐயும் காண்பிக்க. அதுல ஈஸ்வரன் ஒண்ணுன்னா என்ன? மகாலட்சுமியோடு கூடிய பெருமாள், அவன் ஈஸ்வரன். சித்து சேத்தனர்கள், நாம் ஞானத்தோடு கூடியவர்கள்னு சொல்லியிருக்கா, தெரியல. அதனால சித்து நாம். அச்சித்து ஞானம் இல்லாததுன்னு வஸ்துக்களுக்கு பேர் வச்சிருக்கா. இப்ப இதெல்லாம் அச்சித்து. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப சூக்ஷ்மமான விஷயம். இந்த அச்சித்துன்னு இருக்கு இல்லையா, இதுக்கு ஞானம் இல்லைன்னு சொல்றோம். ஞானத்துக்கு ஆශ්‍රயம் இல்லைன்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்துல. சேத்தனன்னா ஞானாශ්‍රயன் அர்த்தம். இதுக்கு ஞானத்துக்கு ஆශ්‍රயம் இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப இது அச்சித்துன்னு கொண்டாடுறோம் இல்லையா, இதுல ஒரு ஜீவாத்மா ஒட்டின்னு இருக்கும். ஒரு அச்சேதன வஸ்துலயும் ஜீவாத்மா ஒட்டின்னு இருக்கு. ஆனா அதுக்கு இன்னும் சரீரம் நம்மள மாதிரி கிடைக்காதனால அது நம்மள மாதிரி உட்காந்து திருப்பாவை கேட்கல. அதனாலதான் தேசிகன் ஆச்சரியமா என்ன பண்ணார், தூணுக்குள்ள பகவான் இருக்காரோன்னோ, தூணும் ஒரு சித்து தான், அதுலயும் ஒண்ணு ஒட்டின்னு இருக்கு. நல்லா பெரியவாள்லாம் சொல்லுவா, கதவை காலால உதைக்காத, அதுல ஒரு சித்து ஒட்டின்னு இருக்கு. ஆனா இப்படி பார்த்தா எல்லா அச்சேதனத்திலும் ஒரு சித்து ஒட்டின்னு இருக்கு. சரீரம் கிடைக்காமலேயோ கர்மாவின் அதீனமா தேர் ஆல் அண்டர் வெயிட்டிங் லிஸ்ட் டு obtain a சரீரம். அவ்வளவுதானே ஒழிய சேத்தனாத்மா ஒட்டாத ஒரு விஷயம் இல்லை. ஆனா அந்த சித்தான ஒரு ஜீவாத்மாவுக்கு சரீரம் கிட்டித்துனாதான் ஞானம் பரிமளிக்கும். இப்போ only if you have a carrier like a body will the sentient soul be able to express all its characteristic features. அது இதோட ஒட்டி நுடுத்தினா ஒன்றும் பேசாது. ஆதலால் தான் சித்து, அச்சித்து, ஈஸ்வரன். சித்து சேத்தனன் 3 விதங்கள்: பத்தர்கள், முக்தர்கள், நித்தியர்கள். பத்தாத்மான்னு சொன்னா நாம். ஏன்னா நம்மளாம் we are all bonded. பிடிச்சிருக்கோ இல்லையோ உட்கார வேண்டியதுதான், பிடிச்சிருக்கோ இல்லையோ எழுந்து போக வேண்டியதுதான். எழுந்து போற சமயத்துல ஆட்டோ கிடைக்குமோ கிடைக்காதோ, போய் சேப்பானோ மாட்டானோ, வீட்டுல போய் சமைப்போமோ மாட்டோமோ, சாப்பிடுவோமோ மாட்டோமோ, எதுவுமே நம்ம கையில இருக்கல பாருங்க. அதனால பத்தாத்மாக்கள். ஒருவேளை ஒரு சரணாகதி பண்ணிட்டு மோட்சம் போயிட்டோம்னா ஸ்டேட்டஸ் மாறிடும். இப்ப நம்ம வந்து ஒரு H1 விசாவோ H1B விசாலையோ போறோம். இப்ப நம்ம இருக்கோம், நமக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இல்லை. கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்றதுதான் சரணாகதி. பண்ணிட்டோம்னு வச்சுக்கோ, ஏதோ சில சலுகைகள் கிடைச்சிரும். அது முக்தாத்மா. ரொம்ப வருஷம் 5 வருஷம் சாட்டிஸ்ஃபை பண்ணி இந்தியாவுக்கு வராம இருந்துட்டோம், சிட்டிசன்ஷிப்பே கிடைச்சிரும். அதுதான் நித்யாத்மா. அபாரிஜின்ஸ் இருப்பா, அவ வந்து அதே ஊர்ல பிறந்து காலங்காலமா இருக்கவா. அவ மாதிரி நம்மளால ஆகவே முடியாது. ஏன்னா அவ அந்த ஊர்லயே இருந்தவா. வேணா சிட்டிசன்ஷிப் வரைக்கும் போலாம், அவளா ஆகவே முடியாது. அவ நித்யாத்மா. சிட்டிசன்ஸா இருக்கக்கூடியவர்கள் முக்தாத்மா, கிரீன் கார்டு ஹோல்டர்ஸ். இப்ப நம்ம பத்தாத்மா. அப்படி இப்படி புரிஞ்சுக்குங்க. இப்ப என்ன புரிஞ்சுட்டே, சுவாமி இவ்வளவு ப்ராசஸஸ் இருக்கு சிட்டிசன்ஷிப்லன்னு புரிஞ்சுடணும். அப்படி புரிஞ்சுக்கப்படாது. பத்தாத்மா, முக்தாத்மா, நித்யாத்மா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லக்கூடிய உதாரணமே ஒழிய உதாரணத்தை மறந்து விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அப்படி 3 லெவல் இருக்கு ஆத்மாக்கள்ல. இப்போ அச்சித்து ஒண்ணு பாக்கி இருக்கு. ஈஸ்வரனை பார்த்துட்டோம், சித்தான ஜீவாத்மால 3 பார்த்துட்டோம்: பத்தாத்மா, முக்தாத்மா, நித்யாத்மா. அச்சேதனம்னு ஒரு பொருள் இருக்கு இல்லையா, அது 24ஆ பிரிச்சிருக்கா. கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரங்கள். ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள்னா என்ன? 5 இருக்கு.
ஞானேந்திரியம்னு சொன்னா காது கேட்பது, புலன், இதெல்லாம் அஞ்சு சேர்ந்து ஞானேந்திரியங்கள். கர்மேந்திரியங்கள்னா வாக், பாணி, பான, உபஸ்தங்கள். கர்மாவை செய்வதற்கு ஊன்றுகோலா இருக்கக்கூடிய கைகள், கால்கள், பாணி, உபஸ்தங்கள். 5 5 10. பஞ்சபூதங்கள், ஆகாசம், வாயு, அக்னி, அப்பு அதாவது தண்ணீர், பிருத்திவி மண்ணு. தன்மாத்திரங்கள், அதற்குரிய தன்மைகள், சப்தம், ரூபம், ஸ்பர்ஷம், கந்தம், ருச்சி. இந்த மாதிரி 5 தன்மாத்திரங்கள். பஞ்ச ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், பஞ்ச தன்மாத்திரங்கள், பஞ்சபூதங்கள் சேர்ந்து எவ்வளவு ஆச்சு? 20 ஆச்சு. இன்னும் எவ்வளவு மிஞ்சி இருக்கு? இப்ப 24 4 மிஞ்சி இருக்கு. அப்ப சொல்லிடுறேன். அது என்னன்னா இந்த இடத்துல எடுக்கிறா பிரகிருதி, மகத்து, அகங்காரம். பிரகிருதி, மகத்து, அகங்காரம். அப்புறம் 24வது தத்துவம் நம்ம வந்து கிட்டத்தட்ட காலத்தோடு சேர்த்து பார்ப்போம். இங்க என்னன்னா பிரகிருதி, அகங்காரம்னு பார்க்கறோம் இல்லையா? அகங்காரம் இப்ப எத்தனாவதா வருது? 22. அகங்காரம் 22ஆ வருதா? அபிமான பங்கமாய் இந்த பாசுரம் எத்தனாவது பாசுரம்? 22வது பாசுரம். அதனால இந்த அகங்கார அபிமான பங்கமாய், அகங்காரம் பங்கமாய், அபிமான பங்கமாய். ஆனா இதுல ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா, தத்துவங்கள்ல சொல்லக்கூடிய அகங்காரம்ங்கிறது நம்ம நினைக்கிற அகங்காரம் கிடையாது. அகங்காரம் நாங்க சொன்னா ஒரு விஷயம் நம்மளை மோகிக்க வைக்கக்கூடிய பிரகிருத்தியை நினைக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்றா. இங்க இருக்கக்கூடிய அகங்காரம் கர்வம். இன்னொரு அர்த்தம் உண்டு அகங்காரத்துக்கு, அனகத்தை அகமாக நினைத்தல். அகம்னா சம்ஸ்கிருதத்துல ஐ, நான், நான்னா அகம். அனஹம்னா நான் என்னுடையவன் அல்ல. எதை இது சரீரம் ஆத்மா இன்னும் அது நீங்க சுவாமி இது எல்லா உபன்யாசம் எடுத்தாலும் இந்த சரீரம் ஆத்மாவை போட்டு குழப்பி வச்சுடுறா. சரீரம் வேறு ஆத்மா வேறு ஒன்றும். இப்போ நான் சொன்னா அது சரீரத்தை ரெஃபர் பண்றதா ஆத்மாவை ரெஃபர் பண்றதா? ஆத்மா. கரெக்டா? இப்போ நான் சொன்னா ஆத்மான்னு சொல்றோம். ஆனா இதுல ஒண்ணு பாருங்க, இப்போ சுவாமி அப்படின்னு கூப்பிட்டா யார் திரும்புறேள்? ஆத்மா திரும்புறதா சரீரம் திரும்புறதா? அப்படின்னா அந்த நானுங்கிறது ஆத்மாவை ரெஃபர் பண்ணாலும் தனியா ரெஃபர் பண்ணல, இந்த ஜென்மத்துல இந்த சரீரத்துல இருக்கக்கூடிய ஆத்மாவை ரெஃபர் பண்றாப்ல. புரியுறதா? அதனால அனகத்தை, ஒருவேளை ஒருத்தன் வந்து சரீரமும் ஆத்மாவும் ஒண்ணுன்னு நினைச்சுட்டா அகம் இல்லாததை அகம்னு நினைக்கிறான். அனகத்தை அகமா நினைச்சா அதுக்கு அகங்காரம்னு பேர். அதுக்கும் அகங்காரத்துக்கு அர்த்தம் உண்டு. அதனால 22வது பாசுரம் அகங்கார ரீதியில வருது. அதனால அங்கன்மான் அலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல். பெருமாள் திருவடியில புகுந்தால் நிச்சயமா அபயம் உண்டு. இன்னொருத்தர் திருவடின்னு சொன்னா அர்த்தம் என்னன்னா அவரே காத்துன்னு இருக்கார், அவர் காலில் போய் பிடிச்சுண்டா எப்படி அர்த்தம்னு கேட்டா இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்லுவா. இந்த பரீட்சித்துக்கு ஒரு பிள்ளை இருந்தான், ஜனமேஜயன்னு பேர். ஜனமேஜயன் சிறு வயதா இருக்கும் போதே அப்பா பரீட்சித்து போயிட்டார். அப்பா பரீட்சித்து போனதுதான் இவனுக்கு தெரியுமே ஒழிய அப்பா எதனால போனார்லாம் தெரியாது. ஒரு ரிஷி வந்து சொன்னார், அப்பா ஜனமேஜயா உங்க அப்பா எப்படி போனார் தெரியுமா? எப்படிப்பா போனார்? அது தக்ஷகன் ஒரு பாம்பு கடிச்சு போயிட்டார். தக்ஷகன்னு பாம்பான்னு சரித்திரம் முழுக்க கேட்டு ஜனமேஜயனுக்கு கோபம் வருது. எங்க அப்பாவை கொன்னது ஒரு பாம்பா, இனிமேல் இந்த உலகத்தில் பாம்புகளே இல்லாமல் போகட்டும்னு ஸ்டீவர்வினுக்கு கோபம் வர அளவுக்கு எல்லா பாம்பையும் கூட்டுட்டான். கூட்டு ஒரு சர்ப்பசத்திரம்னு ஒரு யாகம் பண்றான். அந்த சர்ப்பசத்திரம் யாகம் எப்படின்னா, அந்த மந்திரம் சொல்லும் போது இந்த பாம்பே வந்து விழுன்னா அது எந்த ஊர்ல அனகண்டாய சுவாகான்னா அது வந்து சவுத் அமெரிக்காலேருந்து ஓடி வந்து இந்த யஜ்ஞ குண்டத்துக்குள்ள விழுந்துப்படும். நாகப்பாம்புனா நம்ம வீட்டு புழக்கடையிலேருந்து வந்து ஓடி வந்து விட்டுரும். அந்த மாதிரி இவ்வளவு பாம்புகள் சொல்லி விழருது. தக்ஷகனுக்கு தெரிஞ்சுடுத்து நம்மளை கொல்றதுக்கு தான் இவன் யஜ்ஞம் பண்ணியிருக்கான்னு. மற்ற பாம்பு ஒன்னொன்னா விழ ஆரம்பிச்சோன்னா தக்ஷகன் நேர போய் இந்திரன் கிட்ட போயிடுது. இந்திரா நீ எப்பேற்பட்டவன் தெரியுமா? நீ ஐராவதத்துல வரும்போது எங்க ஊர்ல ஆடிக்கார்ல வரா மாதிரி இருக்கு, ஆடி ஆடி நீ வர அப்படின்லாம் சொல்லி இவன் வந்து இந்திரன் எப்படின்னா, நீங்க 2 வாழ்த்த புகழ்ச்சியாக தலைவர் வந்துள்ளார், இப்பேற்பட்ட தலைவர், மாவட்ட ஆட்சியர் இப்படிலாம் சொல்லிவிட்டா ரொம்ப சந்தோஷப்பட்டுருவார். அப்படிலாம் சொன்ன உடனே இந்திரன் வந்து சரிப்பா உனக்கு என்ன வேணும்னு கேட்ட உடனே என்னை வந்து கொல்றதுக்காக இந்த ஜனமேஜயன் யாகம் பண்றான், அதனால உங்ககிட்ட சரணாகதி பண்ண வந்திருக்கேன்னா. சரணாகதி தகுதி யார் இருக்கோ அவாகிட்ட தான் பண்ணணும். தகுதி அற்றவர்கள்கிட்ட பண்ணா சரணாகதி பலிக்காது. அதனால இந்த தக்ஷகன் பண்ணிட்டான், யூ கம் அண்டர் மை சீட், அண்டர் மை பர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு அபிமான பங்கமாய் நின் பள்ளிக்கட்டிற்கீழே, அவனுடைய ஆசனத்துக்கு கீழே வந்துட்டான் தக்ஷகன். எல்லா பாம்பும் வந்து விழருது. ஜனமேஜயன் வந்து பைனாக்குலர்ஸ் வச்சு பார்க்குறான், ஒரு நம்ம பாம்பு எதுவுமே வரலையேப்பா. தக்ஷகன் இந்த மெயின் இது யாரை நம்ம அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அவன் வரலையேன்னு ரிஷியை பார்த்து கேட்டான். ரிஷி வந்து அப்படி ஜூம் பண்ணி பார்த்தபோது தான் தெரியுது இந்திரலோகத்துல ஸ்வர்க்கத்துல அவனுடைய ஆசனத்துக்கு கீழே இந்த தக்ஷகன் இருக்கான்னு.
Indra, there is a problem. Takshakan has sought the கோயிலேஷன் ஆஃப் இந்திரா. ரெண்டு பேரும் இப்போ ஒன்னா கோயிலேஷன்ல இருக்கா, தேர்ட் ஃப்ரெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கா அப்படின்ட்டு. ஃபார்ம் பண்ணான்னு சொன்னோடனே ஜனமேஜயன் பார்த்தான், ஓஹோ இப்போ தக்ஷகன் விழணும், இந்திரன் விடமாட்டான், இப்போ என்ன பண்றது? தக்ஷகாய ஸ்வாகான்னு சொல்லணுமா, தக்ஷகாய இந்திராய ஸ்வாகான்னு விட்டான். இப்போ என்ன எடுத்து அந்த ஆசனம் இந்திரனோட அப்படி இந்த கன்வேயர் பெல்ட்ல வரா மாதிரி அப்படி பாம்பு இந்திரன் ஆசனம் எல்லாம் ஒன்னா வந்துட்டு இருக்கா. வந்த உடனே பார்த்தான் இந்திரன், அப்பா நான் உனக்கு அபயம் கொடுக்க மாட்டேன், தக்ஷகா நீ தனியா போயிடுன்னு விட்டான். அதுதான் இந்திரனுக்கும் பெருமாளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். அப்பியகம் ஜீவிதம் ஜக்ஞாம் துவாம்பாசீதே து லக்ஷ்மணா. பெருமாள் சொல்றாரு, என் உயிரே போனாலும் உன் உயிரே போனாலும் நான் எப்படியாவது இவனை காப்பாத்துவேன். அதனால சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதிச்ச யாச்சதே என்ன அபிமான பங்கமாய் நின் பள்ளிக்கட்டிற்கீழே வந்து சங்கம் இருப்பார் போல் அபிமான பங்கமாகுமா. அதனால தானே பௌண்டரக வாசுதேவன் கண்ணனாக ஆக வேண்டும் என நினைத்தான், அபிமான பங்கப்பட்டான். சிசுபாலன் தான் கண்ணனை தேசொழிய செய்ய வேண்டும் என நினைத்தான், அவனும் அபிமான பங்கப்பட்டான். துரியோதனன் தான் கண்ணனை சிறைச்சாலையில் இட்டு மல்லர்களை கொண்டு கொல்ல வேணும் என்று நினைத்தான். திருப்பாடகம் என்னும் திவ்யதேசத்தில் காஞ்சிபுரத்தில் பெருமாள் தான் பாண்டவதூதனாய் நின்னான். இன்னார் தூதனன் நின்னான் எவ்வுள் கிடந்தானேன்னு ஆழ்வார். அப்பேற்பட்ட அபிமான பங்கமாய் கண்ணன் ஜராசந்தனை கொன்னுட்டு சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய ராஜாக்களை கூப்பிடுறான். சரி, நீங்கள்லாம் ஒருத்தர் வந்து டீநகர் ராஜா, ஒருத்தன்ன மயிலாப்பூர் ராஜான்னு அவ ப்ராவின்ஸை கொடுத்துட்றான். அவ சொல்றா, எங்களுக்கு ராஜ்யம் வேண்டாம், எப்போ உன்னை பார்த்தோமோ உன் அழகுக்கும் உன் குணத்துக்கும் நாங்கள் தாசப்பட்டோம், அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல். ஏன் இந்த அகங்காரம் வருதுன்னு கேட்டா, பெரியவா வந்து ஒரு திருஷ்டாந்தம் எடுக்கிறா. பிரம்மா சிருஷ்டிக்கும் போது முதல்ல குரங்கு சிருஷ்டிச்சாராம். குரங்கு சிருஷ்டிச்ச உடனே உனக்கு நான் 40 வருடங்கள் ஆயுள் கொடுக்கிறேன் அப்படின்னார். குரங்கு தலையில கை வச்சு நிறுத்து. ஏன் கொஞ்சம் குறைவா கொடுத்துட்டேனா? ஐயோ ரொம்ப ஜாஸ்திப்பா, எங்களுக்கு 20 இருந்தாலே போறோம், பாக்கி 20 எங்களுக்கு வேண்டாம், 20 கொடு. ஏன்னா நாங்களும் மரத்துக்கு மரம் கிளைக்கு கிளை ஊருக்கு ஊரு தாவின்னு இருக்கோம், இது எவ்வளவு நாள் எங்களால பண்ண முடியும், 20 வருஷம் கொடுன்னு விட்டார். அதனால 20 வருஷம் விஞ்சியது. மேல காளைய பார்த்தார், 40 வருஷம் இருந்தார். காளை சொல்லிட்டு எனக்கு 20 வருஷம் 40 வருஷம் வச்சியான இவன் வந்து அடிச்சு 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 என்னை உழ வைப்பான், அதனால வேண்டாம் எனக்கு 20 வருஷம் கொடுன்னு கொடுத்தோம். 20 வருஷம் விஞ்சியது. அடுத்தது ஒரு நாயை பார்த்தான். நாயை பார்த்தோன்னே பிரம்மா சொன்னார், 40 years யுவர் லைஃப் ஸ்பேன் அப்படின்னார். ஐயோ கொலைச்சே என் தொண்டையெல்லாம் போயிடும், வீட்டு வாசலில் வச்சுப்புடுறா. வீட்டு வாசலில் வச்ச உடனே திருடனெல்லாம் பார்த்து இது கொலைக்காது, நம்மளை பார்த்து கொலைக்கும். அதனால இதுக்கு தள்ளெழுத்து பாரும், எனக்கு கொலைக்கெல்லாம் வேண்டாம், அதனால என்னுடைய 20 வருஷங்கள் வேற யாருக்காவது கொடுத்துரும். அதனால இதுக்கு 20 தான் கிடைச்சிது. வவ்வாலை பார்த்தார். வவ்வால் சொல்லிட்டு, எனக்கு பகல்ல கண்ணும் தெரியாது, இருட்டில் தான் நான் வந்து தலைக்கீழே உட்காந்து தொங்கின்னு இருக்கணும், எனக்கு இதெல்லாம் தேவையா சுவாமி, 20 போறோன்னு கொடுத்து. இப்போ 4 பேர்கிட்டையும் 20 மிஞ்சியது. 20 20 20 20. மனிதன் வந்தான். மனிதனுக்கு 40 வருஷம் 20 வருஷம் கொடுத்தார். ஏன்னா எல்லாம் 20ன்னு கொடுத்தா 20 கொடுத்தார். தலையில கையை வச்சுட்டான். ஐயோ ரொம்ப ஜாஸ்தியாயிடுதா, எனக்கு இன்னும் வேணும் அப்படின்னா. ஏன்னு கேட்டா அது நல்ல மனிதன். ஏன்னா வருஷா வருஷம் நான் திருப்பாவை சொல்லணும், வருஷா வருஷம் எல்லாரும் திருப்பாவை கேட்கணும் அப்படின்னு. பிரம்மா பார்த்தார், சரிப்பா ஏற்கனவே ஸ்டாக்ல ஒரு 80 இருக்கு, இந்த 80 எடுத்துக்கோ, உன்னுடைய 20 வச்சுக்கோ, சேர்ந்து 100 ஆக்கறேன்னு சதமானம் பவதி சதாய புருஷ சதேந்திரியன்னு விட்டார். இப்போ மனிதனுக்கு எங்கேருந்து 20 வந்தது? முதல்ல குரங்கின் 20 வந்தது. அதனால்தான் முதல் 20 வயசு குரங்கு மாதிரி நாங்கள் தாவிண்டே இருப்போம். அடுத்தது 20 வருஷம் காளையின் 20 வருஷம் வந்துடுத்து. முதுகுல சுமந்து 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 காளையானது எப்படி உழைக்குமோ 21வது வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் உழைக்க வேண்டியதா இருக்கு. அடுத்தது 40லேருந்து 60 தான் மனித காலமா, மனிதனுக்கு சுயமா இருந்த காலம். அப்போதுதான் பார்த்தீர்கள் என்றால் நமக்கு கொஞ்சம் திருப்பாவையில் அபிருச்சி ஏற்பட்டு கார்த்தால வந்து கேட்கணும். 60லேருந்து 80 இங்க ஆச்சாரியன் சொல்ற, கொஞ்சம் 6வது ஏதாவது சொன்னா கோபம் வருமா, கிட்டத்தட்ட கொலைக்கிறாப்புல இருக்குமா. அடுத்தது 80லேருந்து 90, இங்க 6 மாசம் அவா வீட்டில் 6 மாசம் என்ன வவ்வால் தான் தலை கீழே தொங்குறாப்புல தொங்குவோமா. அதனால சதமானம் பவத்தின்னு இங்க ஒரு ஆச்சாரியன் திருஷ்டாந்தத்தை எடுக்கிறார். சுவாமி இது என்ன புரியுறது? அந்த காலத்துல அகங்காரம் ஒண்ணு வந்துருமா, அந்த அகங்காரம் பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் அப்படிங்கிறார். மேல சொல்றார், கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே. கிங்கிணின்னு சொன்னா காலில் போட்டுக்கக்கூடிய சலங்கை. சலங்கை பார்த்தீங்கன்னா உள்ள ஹாலோவா இருக்கும், இப்படி வந்து கொப்பி மாதிரி மூடி இருக்கும், அதுல ஒரு சின்ன ஓட்டை இருக்கும், அதுக்குள்ள ஒரு மணி இருக்கும். அந்த மணி கீழே விழாது, ஆனா அது ஓடுறது அழகா நமக்கு தெரியும். அந்த மாதிரி கிங்கிணின்னு சொன்னா ஜல ஜல சத்தம் கேட்கறது, கீழே விழாது, தெரியறது கீழே விழாது, ஓடுறது அப்படியும் இப்படியும்.
எப்படி காலில் சலங்கை கிங்கிணி வாய் செய்கின்றதோ அதுபோல் பெருமாளுடைய கண்ணா அந்த 2 ஓட்டைக்கு நடுவில் அந்த கண்ணு ஒரு உருண்டை மாதிரி மாட்டின்னு இருக்கான். இப்படியும் அப்படி 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 அப்படியே போயிட்டு வந்துட்டு இருக்கான். கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே அப்பேற்பட்ட திருக்கண்களை உடைய பகவானே, செங்கண் அழகான கண்களை உடையவனே, சிறு சிறிதே கொஞ்சம் கொஞ்சமா எம்மேல் விழியாவோ, எம்மேல நீ பொழிய மாட்டாயா உன் பார்வையை. ஏன் சுவாமி அப்படி கேட்கிறார்னா, கண்ணன் தான் உறங்கி கொண்டிருந்தான். கண்ணனுக்கு ஒரு விதத்துல உறவு துரியோதனன், கண்ணனுக்கு சொந்த அத்த பிள்ளை அர்ஜுனன், 2 பேருமே உறவினர்கள், அவள்லாம் ஒரே குலத்தை சார்ந்தவர்கள். ஆதலால் கண்ணன் உறங்கி கொண்டிருக்கும் போது துவாரகையில முதல்ல துரியோதனன் வந்துட்டான். அவனுக்கு இந்த திருவடி பக்கத்துலாம் உட்கார்ந்தாலே பிடிக்காது, பிரிஸ்டீஜ். நாளைக்கு ஏதாவது போட்டுருந்தா, துரியோதனன் கண்ணன் திருவடியிடம் அமர்ந்ததை நாங்கள் கவனித்தோம், நன்றாக பாருங்கள், சோர்சஸ் ரிவீல்டு அப்படின்னு போட்டுருவான். சோர்சஸ்லாம் ரிவீல் பண்ண வேண்டாம், தலைக்கு கிட்ட போய் மேலே உட்காந்துட்டார். பெரிய ஸ்டூல் எல்லாம் போட்டுண்டு கால் மேலே கால் போட்டுன்னு உட்காந்துட்டார். திருவடி கிட்ட இடம் இருக்கு. அப்பதான் அர்ஜுனன் வந்தான். ஐயோ, அழகான திருவடியை விட்டுட்டு வேற எங்கேயாவது போவாளான்னு திருவடி பக்கத்துல உட்காந்துட்டான். நம்ம எழுந்துக்கும் போது இப்படிவா எழுந்துப்போம், இப்படி தானே எழுந்துப்போம். கண்ணன் எழுந்துட்டார். முதல்ல பார்த்தார் அர்ஜுனன். அர்ஜுனா எப்படா, எப்போ வந்த? அப்படியா, எப்போ வந்த? அத்தையெல்லாம் நல்லா இருக்கு. நான் இங்கு உள்ளேன் அப்படின்னா, எங்க இருந்துடா குரல் வருதுன்னு பார்த்தா பின்னாடி துரியோதன். நான் முதலில் வந்தேன். சரிப்பா, இது என்ன பெரிய கியூ சிஸ்டமா? என்ன முன்னாடி வந்த, இப்ப என்னங்கிற? நான் ஒரு யுத்தம் செய்யவிருக்கிறேன். யாரோட? பாண்டவர்களோட. ஓஹோ, இவனோட. சரி, இப்போ உனக்கு என்ன வேணும்? எனக்கு உன்னை உதவி வேண்டும். கிருஷ்ணர் புரிஞ்சுட்டார். சரிப்பா, கேட்டுக்கோ. என்கிட்ட 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்று, நான் இந்த இதுக்கு போய் உபயோகப்படுவேன்னு சொல்லி வெண்ணெய் திருடி இருக்கேன், தவழ்ந்திருக்கேன், பானையை உடைச்சிருக்கேன், மலை என்னமோ தூக்கி பிடிச்சேன் நான் சின்ன வயசுல, திருட்டுத்தனம் பண்ணியிருக்கேன், பொய் சொல்லியிருக்கேன். இப்பேற்பட்ட நான். இன்னொரு பக்கம் 25 days கிராஷ் கோர்ஸ் எடுத்த என்னுடைய ட்ரைனிங் ஆஃபீஸர்ஸ் பிரமாதமா எடுத்திருக்கா. எல்லாம் வந்து 3 ஸ்டார் 4 ஸ்டார் வாங்கி இடுப்புல குத்தின்னு இருக்கு. அப்பேற்பட்ட ஆஃபீஸர்ஸ் நாராயணி சேனை இருக்கு. அவா வேணுமா? ஒண்ணுமே இல்லாத நான் வேணுமா அப்படின்னார். இப்போ வந்து துரியோதனன் அப்ப சாஸ்திரம் பேசுறான். இதை பாருங்கோ, என்னுடைய தம்பி அர்ஜுனன் வந்திருக்கான், அவனுக்கு நான் சாய்ஸ் கொடுத்துருவேன்னார். அதனால அர்ஜுனனை பார்த்து பெருமாள் கேட்டார், உனக்கு ஏற்பா வேணும்? ஒண்ணுமே இல்லாத நானா, இல்லாட்டா சைன்யமானு கேட்டார். அப்போ அர்ஜுனன், நீ இருக்கியோ இல்லையோ, நீ ஏதாவது பண்றியோ இல்லையோ, நீ தான் எங்களுக்கு தேவை அப்படின்னு விட்டான். துரியோதனனுக்கு ஒரே சந்தோஷம். அப்பாடி, கிருஷ்ணா சரி சரி ஆட்டம் ஆட்டம், மனசு மாறிட்டு போறதே, நான் சைன்யத்தை எடுத்துன்னு விடுறேன், பரவாயில்ல நீ அவ பக்கம் போயிடு அப்படின்னு விட்டான். அதை நினைச்சுன்னா நம்ம பூர்வாச்சாரிகள் சொன்னா, அவனுக்கு கையில ஒரு கனி கிடைச்சது கூட விட்டுட்டானே இந்த துரியோதனன் தான். அதனாலதான் எப்பவுமே திருவடி ஸ்தானம்னு சொன்னா அது அர்ஜுன ஸ்தானம், திருமுடி ஸ்தானம்னு சொன்னா துரியோதன ஸ்தானம். ஏன் சொல்றேன்னா, பெருமாளுடைய திருமுடியை பார்க்கப்படாதுன்னு சொல்றதுக்கு இல்ல, பெருமாளுடைய திருமுடியை காட்டிலும் பெருமாளுடைய திருவடிதான் நமக்கு ஏற்றம் பெற்றது. அதனாலதான் ஆளவந்தாரை பற்றி ஒரு விஷயம் ஈடுல எடுக்கிறா. ராமானுஜருடைய ஆச்சாரியன் பெரிய நம்பிகள், பெரிய நம்பிகளுடைய ஆச்சாரியன் ஆளவந்தார். நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமஹ, நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமஹ, யத்பதாம் போருஹத்யான வித்வஸ்தா சேஷகல்மஷா வஸ்துதாமுபயாதோகம் யாமுனேயம் நமாமிதம் என்று யாமுனாச்சாரியராய் ஆளவந்தாராய் எழுந்தருளினார் ஆளவந்தார். அப்பேற்பட்ட ஆளவந்தார் ஸ்ரீரங்கத்தை பிரதட்சிணத்துக்கு வருவாராம். பிரதட்சிணத்துக்கு போனா தெற்க நோக்கி தானே பகவான் சயனிச்சிருக்கார். இப்படி தெற்குலேருந்து ஆரம்பிப்பார். மேற்கு, அதாவது மேற்குங்கிறது பெருமாளுடைய திருமுடி ஸ்தானம். வெஸ்ட்ல தானே பகவான் குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டினா, குணதிசைனா ஈஸ்ட், குடதிசைனா வெஸ்ட். வெஸ்ட்ல தான் பெருமாளுடைய திருமுடி, ஈஸ்ட்ல தான் பகவானுடைய திருவடி. இவர் வெஸ்ட்ல பிரதட்சணம் பண்ணின்னு வருவார். அங்க வந்து மேற்குத்திர வீதின்னு உண்டு, மேற்சித்திர வீதியும் உண்டு இல்லையா. மேற்குத்திர வீதியும் சித்திர வீதியும் வரும்போது ஆளவந்தார் கிடு ஓடுவார். இதே கிழக்கு சித்திர வீதி வந்த உடனே நிப்பர், உட்காருவர், எழுந்துப்பர், அழுவர், நடப்பர், உட்காருவர், அழுவர், எழுந்துப்பர், நடப்பர், உட்காருவர். கிழக்கு பக்கம் வந்துடுத்துன்னா உட்காராத இடமே இருக்காது. மேற்கு பக்கம் வந்துடுத்துன்னா கிடுகிடுன்னு ஓடுவார். எல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் யோசிச்சா, என்னையா இவர் ஒரு பக்கம் ஓடுறார், ஒரு பக்கம் நின்றுட்டு வரார் அப்படின்னா எழுதிவிட்டா. மேற்கு ஸ்தானம் துரியோதன ஸ்தானமாக இருக்கின்றபடியால்
பெருமாள் நம்மளை துரியோதனன் என்று நினைக்க கூடாது. கிழக்கு என்று வந்த பக்கத்திலே அர்ஜுன ஸ்தானமாயிருந்து கீதோபதேசம் கேட்டோம் இதே அப்படின்னு ஆச்சரியமா ஈடுல சாதிக்கிறா. அப்பேற்பட்ட செங்கண் சிறுச்சிறுதே எம்மேல் விழியாவோ. பெருமாளுடைய கண்கள் மெதுவா திறக்கணுமா, ஒரேடியா திறந்துவிட்டா கஷ்டம். இப்போ இந்த குச்சேலன் என்பவன் சென்றான், கண்ணனுடைய தோழன். அவருக்கு 27 குழந்தை. பாருங்க, அதுவே ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிவிட்டார் அவர். 27 குழந்தைகளை வச்சுட்டு சாப்பாடும் போட முடியாமல் பத்னி சொன்னாள், ஸ்ரீயப்பதியாய் சாக்ஷாத் கிருஷ்ணனை உங்கள் தோழனாக கொண்டு நீங்க கடனுக்கு தவிக்கலாமா? இன்ட்ரெஸ்ட் இல்லாமையே அவர் கடன் கொடுப்பரே, நீர் போய் அவர்கிட்ட கேளுன்னா. போர்ச்ச ஏதாவது எடுத்துன்னு போகப்படாதா? அவருக்கு தர்மம் தெரிஞ்சிருக்கு. உடனே பக்கத்தாத்து மாமி ஏதோ தெளிக பண்ணிட்டு இருக்கா, இவ கொண்டு கரண்டியை நீட்டிவிட்டா. இந்த மிஸ்ஸஸ் குச்சேலா பொண்ணு கரண்டியை நீட்டினு மாமி பயந்துவிட்டா. என்ன வேணும்னா, உங்க காசுல என்ன இருக்கோ கொடுங்கன்னா. உனக்கு என்ன வேணும்னு கேட்டா, அவளாவது கொடுன்னா. அவளை 2 பெடி கொடுத்தாள். எங்கே கட்டுவது? தன் கிழிஞ்ச வஸ்திரத்தில் கிழிஞ்ச அந்த தலப்பிலிருந்து ஒரு சிறு பாகத்தை எடுத்து கட்டினாள். இவர் தானும் உத்திரியத்தில் கட்டி கொண்டாள். குச்சேலன் நடந்து போறார் துவாரகை பக்கம். வெளியில காவலாளிகள் சொல்லிட்டா, உன்னெல்லாம் விடமாட்டோம்ப்பா, நீ வேஷ்டி கட்டின்னு இருக்க அப்படின்னு விட்டா. வேஷ்டி கட்டின்ற வாழல அது இருக்கணும். அதனால அப்படி சொன்ன உடனே அவர் போய் சொல்றார், நீ கிருஷ்ணர் கிட்ட போய் சொல்லுன்னார். கிருஷ்ணர் கிட்ட குச்சேலன்னு யாரோ வந்திருக்கார், கிழிஞ்ச வேஷ்டி கட்டின்னு இருக்கார் அப்படின்னா. குச்சேல நான் வந்திருக்காருன்னு சொன்ன உடனே கிடுகிடுன்னு கண்ணன் ஓடுறார். அப்பதான் செக்யூரிட்டி பயந்து போயிட்டான், இது பெரிய ஆள் போல இருக்கு, நமக்கு தெரியாம போயிடுத்தேன்னு. குச்சேலரை கட்டி பிடிச்சிட்டு அழைத்து வந்தான். நன்றாக சோறிட்டான். நன்றாக அவர் தூங்கினார். நிறைய நாள் கழிச்சு நல்லா சாப்பிட்டுருக்கார் பாவம். சாப்பிட்டு விட்டு தூங்கினார். எழுந்த உடனே குச்சேலனை பார்த்து கண்ணன் கேட்கிறார், நான் இவ்வளவு கொடுத்தேனே, எனக்கு ஏதாவது நீ கொண்டு வந்தியான்னு கேட்கிறார். அது கொண்டு வந்தேன், ஆனா உங்காத்து தோக்லா பாஃப்டா அவளுக்குலாம் என்ன குஜராத்தோன்னு அவர் அதுதானே சாப்பிடுவார். அதனால அதெல்லாம் அந்த அளவுக்குலாம் நன்னா இல்லை. ஏதோ எங்காத்துல அவள் மட்டும் இருக்கு கிருஷ்ணா, இதை வச்சுக்கோ வேணாம் அப்படின்னார். கிருஷ்ணர் எனக்கு அவள் தான் பிடிக்கும் அப்படின்னார். சரி, அந்த அவளை கிருஷ்ணர் ஒரு பிடி எடுத்துட்டார். வாயில போட்டு இருக்கார் ஒரு அவலா. இவர் ஒரு வாயில அந்த துளி போடும்போது குச்சேலருடைய பத்னி அங்க உரல்ல அரைச்சுன்னு இருக்கா மாவு. அது அப்படியே ராதா வெட் கிரைண்டர் ஆயிடுது. அதாவது அது கலரும், நீங்க இப்படி சாய்ச்சல்னா அதுவே கொட்டும். அவ கறி கட்ட அடுப்பெல்லாம் இப்ப பார்த்தீங்கன்னா 4 பர்னர் ஸ்டவ் ஆயிடுது. பிரஸ்டீஜோட இருக்குது, நல்லா அப்படி ஆயிடுது. அப்புறம் அவ முன்னெல்லாம் பொங்க பானையில சாதம் வச்சு தண்ணியை தனியா வடிச்சு அப்படிதான் போடுவோம். இப்ப பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா ப்ரெஷர் குக்கர் ஆயிடுது. அச்சுதாய நமஹா, அனந்தாய நமஹா, கோவிந்தாய நமஹான்னு அது நம்மளை கூப்பிடுறது. நான் ஆயிட்டேன், என்னை அணை அப்படிங்கிறது. அந்த மாதிரி யந்திரம் ஆயிட்டு. அவளா துவைப்போம். இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா அதுவே ஆச்சரியமா வேர்ல்பூல் மாதிரி வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனைன்னு ஆயிடுச்சு. அதனால அவரோட ஒரு அவல் பிடி பார்த்தேன்னா சுண்ணாம்பு லீக்கேஜ் ஆன இந்த சீப்பேஜ் ஆன இடம்லாம் அழகா மறைஞ்சு பியூட்டிஃபுல்லா, இவர்கள் உங்கள் வீட்டு கலருக்கு வர்ணம் செலக்ட் பண்ணுவா அப்படின்னு 8லேருந்து 10 காமிக்கிறான் பாருங்க. இவா உங்க வீட்டுக்கு கலர் செலக்ட் பண்ணுவா. பெருமாள் கிருஷ்ணர் செலக்ட் பண்ணியிருக்கார் ஏதோ கலர்லாம். அந்த மாதிரி ஆயிடுத்து. ருக்மிணி இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு இங்க நடக்கிறதும் தெரியுது, அங்க நடக்கிறதும் தெரியுது. ஏன்னா மேஜர் சப்ளையர் அவதானே அங்க ரகுராம் ராஜன். அதனால அவதான் அவளுக்கு தெரியுது. ஏன்னா மகாலட்சுமி அவதான், அதனால அவளுக்கு தெரியுது. அடுத்த பிடி கிருஷ்ணர் எடுத்துக்க போனார், தடுத்துட்டா. சுவாமி இது வரைக்கும் அவா வீடு நன்னா எடுத்து 2வது பிடி ஷாட் விட்டு நம்ம அவாத்துல போய் 10 பாத்திரம் தேய்க்கிற நிலைமை வந்துரும் அப்படிங்கிறதுக்காக தடுக்கலையாம் ருக்மிணி. என்ன தடுத்தா, முதல் பிடியால் அவனுக்கு செல்வம் ஏற்பட்டது, 2வது பிடி கொடுத்துட்டேன்னா செல்வம் கொடுத்த உங்களையும் மறந்துடுவான். அதனால கொஞ்சம் கொஞ்சமா கொடுங்கோ. செங்கண் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ. கொஞ்சம் கொஞ்சமா அருள் பொழிஞ்சாதான் நம்ம திருப்பாவை கட்டுருவோம். ரொம்ப பொழிஞ்சுடுத்து அவர் யாருன்னு கேட்போம். அதனால கொஞ்சம் கொஞ்சமா வரணும். செங்கண் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ. திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல். சூரியன் எழுந்துக்கிறாப்புல மட்டும் எழுந்துக்க கூடாது, சந்திரன் இருக்கிறாப்புல மட்டும் எழுந்துக்க கூடாது. போத் ஆஃப் தெம் ஷுட் ரைஸ் டுகெதர். என்ன சுவாமி, சன் அண்ட் மூன் எப்படி ஒன்னா ரைஸ் ஆகும்? ஒன்னு ரைஸ் ஆச்சுன்னா ஒன்னு அஸ்தமனம் ஆகணும் இல்லையா? காரணம் என்னன்னு கேட்டா, வெறும் சூரியன் உதயமாச்சு, சூரிய உதயமாச்சுன்னா நான் இதுல சொல்றேன், சூரியன் உதயமாச்சுன்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, குந்தி தேவி தான் கர்ணனை ஈன்றெடுத்தாள். வெறும் சூரியனுடைய கடைக்கண் பார்வைப்பட்டு கர்ணன் பிறந்தான். எவ்வளவோ நல்ல குணங்கள் இருந்தும் புகழ்ச்சியை இழந்தான். சந்திரனின் கிரணங்கள் தான், வெறும்ன சந்திரன் உதிச்சான், சூரியன் உதிக்கல, சந்திரன் மட்டும் உதிச்சான். ப்ரஹஸ்பதியின் பத்னி தாரை மீது பட்டான். இது உங்களுக்கு இந்த சரித்திரம் தெரியுமா? இப்ப நிறைய பேர் சொல்லுவா. நான் சின்ன வயசுல ஒரு தமிழ்ல நல்ல புலமை பெற்றவர், அவர் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கார். போய் கேட்டேன், நான் ஒரு 7ஆம் கிளாஸ் இருக்கும்.
அப்போ அவர் கம்பராமாயணத்தை உபன்யாசம் பண்றார். கம்பராமாயணம்னா எனக்கு உயிர். அதில் அவர் சொல்றார், ராவணன் என்ன பண்ணிவிட்டான், சீதையை அபகரணம் பண்ணணுங்கிறதுக்காக வந்தான். அப்போ சீதை எப்படி அபகரணம் பண்ணா? கம்பர் சொல்றார், வீடோடு சேர்ந்து தூக்கின்னு போயிட்டான், சீதையை தொடாம தூக்கின்னு போயிட்டான்னார். இதே வால்மீகி என்ன சொன்னார்னா, தொடைய ஒரு கையாலையும் முடிய ஒரு கையாலையும் பிடிச்சுன்னு போனார்னார். அதுக்கு அந்த உபன்யாசம் பண்ணவர் சொன்னார், ஒருவேளை வால்மீகியின் ஓலைச்சுவடியில் அது அடங்கவில்லையோ என்னவோ, ஏனெனில் ராவணனுக்கு ஒரு சாபம், ஒரு வேகவதியின் லாஸ்டா எஃப்ஐஆர் 7வது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண லேடியவோ, அவ சாபம் கொடுத்திருக்கா, ராவணா இனிமேல் ஒரு பெண்ணை நீ அவளுடைய உரிமை இல்லாமல் அனுமதி இல்லாமல் தொட்டால், தவறான எண்ணத்தோடு தொட்டால், அக்கணமே அவ்விடத்தில் உன் தலையானது 1000 துண்டுகளாக சிதறிவிடும். Let your head burst into 1000 pieces if you touch a woman without her consent. வேகவதி சாபம் கொடுத்திருக்கா. இப்ப ராவணன் சீதையை தொட்டு தானே தூக்கியிருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்னும் அவன் தலை வெடிச்சிருக்கணும், வெடிக்காத பட்சத்துல அவளுடைய சாபம் நல்லிஃபை ஆயிருக்கணும். ரெண்டும் இல்ல, வேகவதி நல்ல ஒரு சாமர்த்தியம் படைத்த பெண், ஆனா இவன் தொடையால தான் தொட்டான். இவர் தமிழர் சொல்றார், இல்ல இல்ல வால்மீகி சொன்னது தப்புங்கிறார். அங்கதான் கொஞ்சம் நம்ம பாஷா ஞானம் இருக்கணும். சீதைய அபகரணம் பண்ணிட்டு அவளுடைய அனுமதி இல்லாமல் எடுக்க வேண்டும் என்பதற்காக தான் ராவணன் வரான். ஆனா அவ கிட்ட தொட்ட உன்ன ஒரு வார்த்தை போடுறார் வால்மீகி, புதாம் இவ ரோஹிணீம். புதன் எப்படி ரோஹிணிய தூக்கினாரோ அந்த மாதிரி தூக்கிட்டான்னார். காரணம் என்னன்னா, ப்ரஹஸ்பதின்னு இருக்காரு இல்லையா, குரு பலன் குரு பலன் சொல்றோம், இந்த குரு தான் ப்ரஹஸ்பதி. ப்ரஹஸ்பதியுடைய வைஃப் மிஸ்ஸஸ் ப்ரஹஸ்பதிக்கு தாரான்னு பேர். ப்ரஹஸ்பதே தாராபதே அப்படின்னு தீட்சிதர் பாடுறார். ப்ரஹஸ்பதியினுடைய பத்னி தாரா. ப்ரஹஸ்பதி ஒரு வாட்டி லாங் டூர் போயிருக்கார். அப்போ சந்திரன், சோமன்னு சொல்லக்கூடிய சந்திரன் இந்த தாரையான ப்ரஹஸ்பதி பத்னியோடு ஒரு உறவு வச்சுக்கிறான். இவ கர்ப்பம் தரிச்சுடுறா. பாவம் ப்ரஹஸ்பதி தன் குழந்தைன்னு நினைச்சுட்டு இருக்கார். வலி எடுக்கும் போது கேஷியர் கவுண்டர்ல போனா ஹாஸ்பிட்டல்ல ப்ரஹஸ்பதி கிரெடிட் கார்டு கொடுத்து ப்ளீஸ் டேக் மணி ஃப்ரம் மை அக்கௌண்ட்னா அவ சொல்லிவிட்டா, சந்திரன் ஹேஸ் ஆல்ரெடி பேட் அப்படின்னுட்டா. அப்போ உடனே இவருக்கு ஒரே சந்தேகம் வந்துடுது, எப்படிப்பா நம்ம தானே பே பண்ணியிருக்கணும் பில்ஸ் எல்லாம், ஹவு கேன் ஹீ கிளைம் அப்படின்னா சந்திரன் வந்து சொல்றான், இந்த குழந்தை என் குழந்தைங்கிறான். உடனே குழப்பம் வந்துடுது. அந்த காலத்து தேவலோகத்துல ஒரே சர்ச்சை, பக்கத்துக்கு பக்கம் வித்தியாசம், படிக்க படிக்க சுவாரஸ்யம்னு வாங்க ஆரம்பிச்சுட்டா. அப்போ பிரம்மா தான் ஜட்ஜு. அவர் வந்து தாரைய தனியா ஒரு ஆடியோ விஷுவல் ரூம்ல போய் கேட்கிறார், ப்ரூஃப் ரூம்ல போய், அம்மா நீ சொல்லு, இந்த குழந்தைக்கு தந்தை யார்? அவர் சொல்றா, எங்க ஆத்துக்காரர் ப்ரஹஸ்பதி இல்ல, சந்திரன் அப்படின்னு சொல்றா. அந்த குழந்தைக்கு தான் புதன்னு பேர். புதன் சந்திரனுக்கும் தாரைக்கும் பிறந்த பிள்ளை. ஆனா இனிஷியல் பி புதன், ப்ரஹஸ்பதி தான் இனிஷியல் கொடுத்துட்டார். பிள்ளை பயாலாஜிக்கல் ஃபாதர் சந்திரன், இனிஷியல் ஃபாதர் ப்ரஹஸ்பதி. அதனால சந்திரனுடைய பார்வை தனியா பட்டுடுத்தான புதன் மாதிரி பிறந்துரும், சூரியனுடைய பார்வை தனியா பட்டுடுத்தான கர்ணன் மாதிரி பிறந்துரும். ரெண்டும் பட்டுதுனாதான் பாரத் கலாச்சாரில் இருக்க மக்கள் மாதிரி பிறக்கும். அங்கண் திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல், எங்கள் மேல் சாபம். கிருஷ்ணா, அன்று கோபிகா ஸ்திரீகள் உன்னோடு உறவு கொண்டனர். அந்த அவளுடைய பக்தியும் சம்பந்தமும் எப்படி இருந்தது கிருஷ்ணா? அந்த உறவுல ஒரு திவளை எங்களுக்கு கொடுக்க கூடாதா? Why should we not enjoy with you? Why should we not spend our useful time with you? ஏன் அவா மட்டும்தான் அனுபவிக்கணுமா? அப்படி எங்க மேல என்னடா சாபம் இருக்கு? எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாயன்னு கண்ணன் வீட்டுக்கு சென்று 21வது பாசுரத்தில் சென்று 22வது பாசுரத்தில் கண்ணனின் அழகான கண்கள் எப்படி திறக்கணும்னு பிரார்த்திக்கிறா. செங்கண் சிரிச்சிருதே, ஏன்னா ரொம்ப திறந்து விட்டார்னு வச்சுக்கோங்க, 22வது பாசுரத்தோடய நின்றுடும், இன்னையோட நீ சாத்துமுறை ஆயிடும். ரொம்ப திறக்காமையே இருந்துட்டார்னு வச்சுக்கோங்க, இன்னும் ஒரு 4 மாசம் போகும். சிரிச்சிருதே, திறக்காமலேயும் இருக்கப்படாது, ரொம்ப திறக்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா திறந்தாதான் 30வது பாசுரம் வரைக்கும் இவரால் உபன்யாசம் பண்ண முடிகிற அளவுக்கு செங்கண் சிரிச்சிருதே. கண்ணை திறக்கிறாரோனோ. இப்ப அடுத்தது உடம்ப. எப்பவுமே கார்த்தால குழந்தை கண்ணை திறக்கும், அப்புறம் தான் உடம்பு முறுக்கும். கண்ணை மூடிண்டே எழுந்துக்காது, கண்ணை திறந்துட்டு அப்புறம் உடம்பு எழுந்துக்கும். உடம்பு எப்படி எழுந்துக்கணும்? மாறி மலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி. ஏன் சுவாமி முடியை இப்படி இப்படி ஆட்டுறேன்னா, கண்ணனுக்கு முடி அப்படி இருக்கும். இப்ப நீங்க எங்க ஜெனரேஷன்லயே பார்த்தேன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சட்டுன்னு நம்ம வித்தியாசமே சொல்லிட முடியாது பாருங்க. நிறைய வந்து கொஞ்சம் உன்னிப்பா பார்த்து தர்க்கசாஸ்திர ரீதியா தான் பார்த்தால் இது ஆண் இது பெண்
தெரிய வருது. அதனால சட்டுன்னு இவரை மிஸ்டர் மிஸ்ஸஸ்லாம் சொல்லிட முடியாது. என்னை வந்து ஏதாவது ஆங்கர் பண்ணும்பா, நான் ஸ்டேஜ் மேலே வந்த உடனே தான் பார்ப்பேன். பார்த்துட்டு கேசாதி பாதம் பார்த்தோன்னே இன்னார் ஸ்ரீமதி ஸ்ரீ அப்படின்னு சொல்றது வழக்கம். ஆதலால் பெருமாளுக்கும் முடி அப்படி இருக்கு, குழல் கற்றைகள். அதனால வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு. ஆனா அப்படி பண்ணாலும் கிருஷ்ணா நீ சிங்கம் மாதிரி எழுந்துக்கிற, சிங்கம் மாதிரி எழுந்துட்டாலும் எங்க வீட்டு கிச்சு குட்டு மாதிரி போதருமா போலேனி பூவை பூவண்ணா என்று பிரார்த்திக்கின்றாள். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.